இனிப்பு பொங்கல் செய்வோம். இனிப்பு பொங்கல் செய்ய போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசியை வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வந்து இந்த கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படின்னா 1க்கு பாதி அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் நான் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஊற வச்சதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வந்துருக்கு. ஸோ நான் வந்து இதில் வந்துட்டு வாட்டர் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா 4 கப் அளவுக்கு வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு இனிப்பு பொங்கலுக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இனிப்பு பொங்கல் செய்கிறதுக்கு இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் வந்து பச்சரிசியும் 1/2 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பும் எடுத்தாச்சு. இந்த கிளாஸில் வந்து நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை வந்து நல்லா வந்து கொஞ்சம் போல் இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து லைட்டாக கரைஞ்சாவே போதும். கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 4 விசில் விட்டு தம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வந்து குழஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டாலே போதும். அது வெல்லம் வந்து கரைஞ்சோன்னா அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. வந்து இதில் உள்ள எல்லா வெல்லத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக இது கூட வந்து வெல்லமும் அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் அழகாக வேகட்டும். பாருங்கள், நான் வந்து நெய் வந்து இந்த அளவுக்கு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய். இனிப்பு பொங்கல்ங்கிறதுனால நெய் கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தால் டேஸ்ட் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆகி எல்லா அரிசி பருப்பு கூட சேர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து வாசத்துக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 ஏலக்காயை வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுவோம். நம்ம வந்து சர்க்கரை பொங்கலுக்கு வந்து நட்ஸ் வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நெய் விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி இருந்தால் முந்திரி எடுத்துக்கோங்க. இதுவும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை எடுத்திருக்கேன். பாதாமும் உலர் திராட்சையும் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ஓரளவுக்கு வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உலர் திராட்சையும் நம்மளுக்கு அழகாக வந்து குண்டு குண்டாக வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நட்ஸ் 2த்தையும் வந்து பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போவே நல்லா நம்மளுக்கு கம்மன்னு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து சேர்க்காம கூட இருக்கலாம். நம்மளுக்கு வந்து தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ நான் இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பொங்கல் நல்லாவே வந்து வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.